அனைவருக்கும் வணக்கம். ஒரு அன்பர் இந்த கேள்வியை கேட்டிருக்காரு. என்னென்னா, மனிதன் ஏன் இவ்வளவு இறுக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான்? அதிகபட்சமான பேர் இந்த மன உளைச்சலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, மன உளைச்சலில் ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான்னா, அவங்க வாழ்க்கை முறை சரியாக வழிவகை செய்யப்படலை அப்படின்னே சொல்லணும். இந்த வாழ்க்கை முறைகளை வகுத்து கொண்டது நம்மளுடைய மூதாதையர்கள் தான். அந்த மூதாதையர்கள் என்றால் நீங்கள் யாரை புரிந்து, ஒரு 200 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த மூதாதையர்கள் சரியாக வகுத்து வைத்திருந்தனர். இப்போ ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த மூதாதையர் இருக்காங்க இல்லையா, 100 வருடங்கள், 75 வருடங்கள், 50 வருடங்களுக்கு முன்பு இருந்த மூதாதையர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த பழைய வாழ்க்கை முறையை நமக்கு சரியாகவும் சொல்லித்தரவில்லை என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. இரண்டாவது, நிறைய உண்மைகள் இங்கு மறைக்கப்பட்டு இருக்கிறது. இதனாலேயும் நமக்கு பலதரப்பட்ட பிரச்சனை. மனிதன் ஏன் இறுக்கமாக இருக்கிறான் என்றால், மனிதன் மகிழ்ச்சியை நோக்கி அவன் போவதில்லை. அவன் போவது எல்லாம் எதை நோக்கி பயணம் பண்ணுகிறான் என்றால், ஆசையை நோக்கி பயணம் பண்ணுகிறான். எளிமையை நோக்கி பயணம் பண்ணவில்லை, ஆடம்பரத்தை நோக்கி பயணம் பண்ணுகிறான். அப்படி இருக்கும்பொழுது அவனுக்கு இந்த மன உளைச்சலும் இறுக்கமும் தானாகவே நடைபெற்று கொண்டு இருக்கிறது. பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து வாழ்வது, எதிர் வீட்டுக்காரனை பார்த்து வாழ்வது, அடுத்த வீட்டுக்காரனை பார்த்து வாழ்வது, நான் நண்பனை பார்த்து வாழ்வது, நம் உறவினர்களில் பணக்காரர்கள் இருந்தால் அவர்களை பார்த்து வாழ்வது. நாம் நம்மை பார்த்து வாழ வேண்டும். நாம் ஆரோக்கியமாக வாழ்கிறோமா, ஆரோக்கியமாக இருக்கிறோமா, என் பிள்ளைக்கு ஆரோக்கியத்தை பற்றி நான் சொல்லிக் கொடுக்குறேனா, சரியான வாழ்க்கை முறை எது என்று அவனிடம் நான் சொல்லிக் கொடுக்குறேனா, அதை பற்றி நாம் யோசிக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு நாம் ஆடம்பரத்தை நோக்கி நம்மளோட பயணம் எல்லாம் இருப்பதனால் இந்த மன இறுக்கம் ஏற்படுகிறது. ஆசையை நோக்கி, ஆடம்பரத்தை நோக்கி நம்மளோட மனம் லயித்து இருப்பதனால் நமக்கு மேலும் மேலும் பிரச்சனைகள் வருவதற்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, திருப்தி இல்லாத மனம். எது இருந்தாலும் ஒரு 100 கோடி கிடைச்சாலும் அடுத்தது இன்னொரு 100 போயிட்டே இருக்கும். எது கிடைத்தாலும் அதுக்கு அளவுக்கு மீறி அந்த ஆசைகள் போய்கிட்டே இருக்கிறது தான் இதற்கு பிரச்சனை. இதனால்தான் புத்தன் ஆசையை துறந்தால்தான் நாம் நிம்மதியாக வாழ முடியும் என்று அவர் சொன்னதுக்கு காரணம், அடிப்படையான